ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹோம் கார்டன் பூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ் அந்த செடி தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஃபேஷனுக்காக இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. ரீசெண்டாக தான் கட் பண்ணோம். இது வந்து டார்க் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நித்திய மல்லிப்பொடி. ஒரு நாளைக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1/2 முழம் பூ வருது. ஆக்சுவலாக நேற்று வந்து பூ அறுக்காததுனால எல்லாமே பூச்சி போய் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய மொட்டுக்கள் இருக்கும். 1/2 முழத்துலேருந்து 3/4 முழம் பூ வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். அது பக்கத்துலேயே அப்படியே பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியம் செடி பார்த்திங்கன்னா பாருங்கள். இப்போ தான் அங்கங்கே ஒரு சில மொட்டுக்கள் இருக்குது, பூவும் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று வந்து 4-5 பூ இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ஆக்சிஜன் செடி அப்படின்னு சொல்லுவோம். ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். சில தொட்டி இது வந்து துளசி செடி இப்போ தான் சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. சில தொட்டிகள்லாம் எம்டியாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, நம்ம கோல்டுக்கு எடுத்துக்கலாம். ஆலோவேரா. இது கூடவே பக்கத்தில் இன்னொரு ரோஸ் செடி. இது வந்து ஆக்சுவலாக வெட்டி இருந்தோம். இப்போ மறுபடியும் துளுத்து அப்பப்போ மழை பெஞ்சதில் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பூக்கள் வந்து விட ஆரம்பிக்கல. விடும்போது நான் தனி வீடியோவாக காட்டுறேன். அது கூடவே நல்லா தளர்ந்து வளர்ந்துருக்க லெமன் கிராஸ். அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா டீ போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சோம், பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்ததாக எல்லோரோட வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய வாழை மரங்கள். இது வந்து ஒரு 10-15 வாழை மரம் இருக்குது. அதில் ஒரு சிலர் வந்து வாழை மரம் கூட தள்ளி பூவெல்லாம் அறுத்துட்டு காய் விட்டுருக்கு. பட் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு தெரியல, ஃபுல்லாக வந்து வரமாட்டேங்குது. ஒரு பாதி களை வரைக்கும் வளருது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஆல்ரெடி 2 மரத்தில் இதோ பாருங்கள், 1 இருக்குது, இது செகண்ட். இங்கே பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே வந்து தேர்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு மரத்துலேயும் கொள்ளத்தல் இருக்குது. இது 3மே அட் அ டைமாக இருக்குது. இது வந்து மொத்தமாக எல்லா வாழை மரங்களுமே இங்கே இருக்குது. இதில் எது வந்து அடுத்ததாக போட போகுது அப்படின்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதை பற்றி பெருசாலாம் ஒன்றும் தெரியல. செடி மரம் எல்லாம் வைக்கணும் அப்படின்றதுனால வச்சாச்சு. ஸோ இதில் எது மறுபடியும் விளையிட போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான கொய்யா செடி. இது வந்து இன்னும் மரமாகலை, அதனால தான் கொய்யா செடி அப்படின்னு சொல்கிறேன். இது வச்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு வளர்கிறதுக்கு. மேபி அடுத்த வருஷத்துக்குள்ளே காய் பழம் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். இந்த வாழை மரங்கள் கூடவே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரமும் இருக்குது. இதுவும் அப்படி தான். இது மரம்லாம் இல்லை, இப்போதைக்கு சின்ன செடியாக இருக்குது. மேபி இன்னொரு 2-3 இயர்ஸில் வளர்ந்து பெரிய மரமாகலாம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தொட்டியில் பிரண்டை. இது வந்து ரொம்ப கால்சியம் ரிச் அப்படிங்கிறதுனால வீட்டிலே வளர்த்து நம்ம அங்கங்கே இருந்ததை நம்ம ஹைஜீனிக்காக இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சும்மா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீக்லி 1 or 2 இது வந்து சட்னி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல நேச்சுரலாக கால்சியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிசம்பர் செடி. ஆக்சுவலாக இந்த டிசம்பர் செடிக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. இது ரொம்ப பெருசாக, இது செடிங்க கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4-5 days பேக் வந்து ஒரு சைட்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப இலைங்கள்லாம் போட்டு போய் காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதில் வந்து அதனோட ஒரு பாதி பகுதி மட்டும் உயிரோடு இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மணல்லாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த நாமம் கலர் ஃப்ளவர்ஸ் இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜான்வரி வரைக்குமே நிறைய பூ வரும். ஸோ
ஸோ ரொம்ப பெருசாக இருந்தது. லாஸ்ட் இயர்லாம் வந்து 1 முழம் 1.5 முழம் பூ வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இது வந்து நல்லா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக அந்த காஞ்சி போன பகுதி மட்டும் வெட்டி போட்டு மீதியை பத்திரப்படுத்தி திருப்பி வளர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து சின்ன சின்ன இலைகள் வந்து துளிர் விடவும் ஆரம்பிச்சிருக்கு. மேபி டிசம்பர் மந்த்துக்குள்ளே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பலாமரம், இதுவும் இப்போ தான் என் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. இது பெருசாகி பலாமரம்னா காக்க இன்னும் பல வருஷம் ஆகும். பட் ஸ்டில் we have to wait. அது பக்கத்தில் சின்னதாக ஒரு லெமன் செடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த குட்டியாகவே இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சு தான் இந்த ஒரு கிளை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. பட் இலைங்க பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது என்ன எதனால் அப்படின்றது எனக்கு புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இது கூடவே சின்னதாக ஒரு மணி பிளான்ட். இந்த பக்கம் இன்னொரு ஆலோவேரா செடி. ஆக்சுவலாக இதுதான் இருக்கிறதுலே வீட்டில் மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறாங்க. வேப்ப மரம். ரொம்ப நல்ல நிழலும் அந்த மூலிகை காற்றும் எங்களுக்கு எப்போவுமே கொடுக்க தவறதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வச்சது. ரொம்ப பெருசாகவும் வளர்ந்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இது வந்து அரைநெல்லிக்காய் மரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓனம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் எங்களுக்கு. டெய்லி மார்னிங் ஆனால் கரெக்டாக கீழே இறங்கி வந்துடுவான். ஈவினிங் ஆஃப்டர்நூன் அவனோட டைம் வரும்போது ஆஃப்டர்நூன் ஒரு தடவை லஞ்ச் பிரேக் வந்து போவார். திருப்பி ஈவினிங் 5:30க்கு அவரோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுவார். கார்டன் ஃபுல்லாக சுற்றிட்டு. இது வந்து டெய்லியுமே நடக்குது. இந்த நெல்லிக்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ தான் கிளையில் பூ இருக்காது. ஆக்சுவலாக 2-3 கிளையில் வந்து காயுமே இருந்துச்சு. பசங்க வந்து விடலை, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் 1-2 மிஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளையை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அங்கங்கே பூ இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு காய் மட்டும் மிச்சம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இல்லாமல் செம்மையாக இருக்கும். இங்கே மேலே இருக்க கிளையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் இருக்குது. ஆனால் அது எனக்கு எட்டலை. இழுக்கலாம் அப்படின்னு நினச்சா நிறைய பூ வர இருக்கிறதுனால எங்கே பூ வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியல. இந்த மரத்தில் வந்து நிறைய நெல்லிக்காய் காய்க்கும் போது நான் என்னோட செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். இதை பார்த்தீங்களா, செம டேஸ்டி. இதை வந்து சாப்பிட்டுட்டே பேசலாமா? வேண்டாம், நான் பேசிட்டு அப்புறமாவே சாப்பிட்றேன். வேப்ப மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மரம். ஆக்சுவலாக இது வந்து இந்த வேப்ப மரம் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் இது வந்து தேக்கு மரம் தான். தேக்கு மரத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கெல்லாம் பார்த்தாங்க பெரிய தேக்கு மரம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாங்காய் மரம். இது வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு வளர்ந்து இருக்குது. 2 இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒன்று கொஞ்சம் சின்னதாகவும் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பெரிய மரமாகவும் இருக்குது. பட் இது வரைக்கும் பூ காய் இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த சம்மரே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பூ கூட இல்லை. ஏன்ற ரீசனும் தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. பட் அது எனக்கு எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி போடலாமா இல்லை இதில் வந்து பூ வச்சு காய் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போட்ட மாங்காய் வந்து கொட்டையிலேருந்து இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு. சின்னதாக ஒன்று வளர்ந்து நிற்கிறான். ஆனால் இது எவ்வளோ வேகமாக வளருமா, எவ்வளோ சீக்கிரம் காய் கொடுப்பான்னு தெரியல. பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாமரத்துக்கு முன்னாடி அத்தி மரம். இந்த அத்தி மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காருங்க. அது நாளுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பெரிய இலைகள். ஆனால் இதில் வந்து காய் பார்த்திங்கன்னா இந்த வேர் பகுதியில் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக பெருசாக இருந்ததெல்லாம் இப்போ தான் அறுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ தான் மீதி பிஞ்சு காயெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த வேர் பகுதியில் மட்டும்தான் காய்க்குது. இங்கே ஒரு 4-5 பிஞ்சு இப்போ தான் விடுது. ஆக்சுவலாக இது இப்படி தான் காய்க்குமா இல்லை எங்கள் வீட்டு மரத்தில் தான் இந்த மாதிரி காய்க்குதா எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறையவே இருக்குது.
இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக அத்தி மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பலாமரம். இதுவும் வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த பலாமரத்தை விட, ஏற்கனவே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்த பலாமரத்தை விட இது கொஞ்சம் பெரிய மரம். பட் இதுலேயும் பிஞ்சு காயெல்லாம் விடுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாமரத்துக்கு அடியில் குட்டியாக ஒரு கருவேப்பிலை செடி. இது வச்சாச்சு, ஆனால் இன்னும் வளரல, அவனுக்கு வெயில் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதுனால நான் எப்போவுமே நிழலில் சேஃப்டியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வளரல. பார்ப்போம், ஸ்லோவாக வளரட்டும். இப்போ இந்த பலா மரத்துக்கும் அத்தி மரத்துக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா 2 சப்போட்டா செடி. இதில் வந்து காய்க்கும், அந்த சீசன் வரும்போது காய்க்கும். சில நேரத்தில் இதை பாருங்கள் பூவெல்லாம் விட்டு அப்படியே காஞ்சி போயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போட்டா மரம். இதில் அங்கங்கே பிஞ்சும் இருக்குது, சின்ன சின்னதாக பூ. அந்த பூவிலேருந்து இந்த பிஞ்சு பூ விட்டு இப்போ தான் பிஞ்சு விடுற ஸ்டேஜில் இருக்குது. மேபி இன்னொரு 2-3 தடவை மழை பெஞ்சால் இதெல்லாம் கொஞ்சமாக வளரலாம். ஆக்சுவலாக சீசன் வரும்போது ஒரு 4-5 காய் வந்தது. இது செகண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடியே வந்து இன்னொன்றும் இருக்குது. இதுலேயும் அதே ஸ்டேஜ் தான். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இப்போ தான் ஒட்டுக்கல் விடுது. இந்த பறவை வேறு கூடு கட்டியிருக்கு. எந்த பறவைன்னு தெரியல. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். எந்த பறவை எதுன்னு தெரியல. நாம் எதுவும் பண்ண வேண்டாம், அது இருக்கட்டும். இதோ பாருங்கள், பிஞ்சு வந்து ஒன்று வளர்ந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு லெமன் செடி. இதுவும் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த செடி. பட் இன்னும் காய் விட ஆரம்பிக்கல. மேபி வெரி சூன் வரலாம். அப்புறம் இன்னொரு தேக்கு மரம். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஃபுல்லாக வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது தோட்டத்தில். இது வந்து வச்சோம், ஆனால் அப்போவும் தெரியல, எனக்கு இப்போவும் தெரியல இது என்ன மரம்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இங்கே பார்த்திங்களா, இலை வந்து பார்க்குறதுக்கு மாங்காய் மரம் மாதிரி தான் இருக்குது. பட் இது என்ன மரம் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா திராட்சை கொடி. இது வந்து இந்த க்ரீன் கலரில் ரவுண்டாக இருக்குல்ல, இந்த திராட்சை கொடி வரும். சீசன் வரும்போது இதில் திராட்சையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எல்லாம் காஞ்சி போயிருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக துளிர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபுல்லாக படர்ந்து அப்படியே ஒரு குட்டி பந்தல் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு திராட்சை, இந்த ஒரே ஒரு சொத்து மட்டும் இருக்குது. திராட்சை கொடி கீழவே பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. ஆக்சுவலாக ஒரு சின்ன தோட்டம் மாதிரியே இருந்துச்சு. இப்போ மழை அதிகமாக பெஞ்சதுனால இது வந்து நிறைய இல்லாமல் போயிடுச்சு. இலைகள்லாம் வந்து காஞ்சி கொட்டி போயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மாதுளம்பழம், மாதுளம் செடி தான் இது. ஆக்சுவலாக இந்த கீழ்ப்பகுதியெல்லாம் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இலைகள்லாம் கொட்டி போயிருக்கு. மேலே மட்டும்தான் சின்ன சின்ன இலைகள் இப்போ தான் துளிர் விடுது. போன வாரம் வந்து இதில் 2 பூ இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, பூவும் காணும். ஏதாவது பறவைகள் கொத்திருச்சா அப்படிங்கிறதும் தெரியல, என்ன ரீசன்ன்றதும் புரியல. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 2 பூவுமே காணும். நெக்ஸ்ட் டைம் ஆகுது அது அப்பா வச்சிருக்க முடியுதா அப்படின்ட்டு. உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கா? நீங்கள் இதெல்லாம் எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க அப்படின்றத என் கூட சொல்லுங்கள். இந்த திராட்சை கொடிக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு குட்டி மாமரம். ஆக்சுவலாக இதுவுமே வந்து நாங்கள் சாப்பிட்டு தூக்கி போட்ட மாங்கொட்டையிலேருந்து துளுத்து வந்துருச்சு இந்த மழைக்காக. அதை எடுத்து நாங்கள் ஒரு பிளேஸில் நோண்டி வச்சுருக்கோம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் கார்டன்.
மணத்தக்காளி, மிளகா, நித்திய கல்யாணி, தக்காளி, மஞ்சள் பொங்கலுக்கு வந்து வச்சுட்டு அந்த மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம். அது இப்போ தான் வர ஆரம்பிச்சு. மணத்தக்காளி செடி, துளசி, டேபிள் ரோஸ்ன்னு சொல்கிறது அது. இன்னும் சில தொட்டிகள்லாம் வந்து எம்டியாகவே இருக்குது. எதெல்லாம் வீட்டில் வச்சா சீக்கிரமாக வளரும் அப்படின்னு தெரியாதனால ஒரு சில தொட்டிகள் எம்டியாகவே வச்சுருக்கேன். இந்த தொட்டிலெல்லாம் என்ன செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த குட்டி செடி, குட்டி தோட்டம் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட்டான செம்பருத்தி செடி ஃபுல்லாக பூக்களோட எப்போவுமே இருக்கும். ஆக்சுவலாக பாதி பூ வந்து மார்னிங் பூஜைக்காக எடுத்தாச்சு. மீதி செடியில் இருக்குது நல்ல ப்ரைட் ரெட் கலரில். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் செம்பருத்தி செடி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் கோவப்பொடி எல்லாம் காஞ்சி போய் மிச்சம் மீதி தான் இருக்குது. இது வந்து சாண்டல் கலர். பூ இல்லை இப்போதைக்கு, பூ வரும்போது செப்பரேட் வீடியோவை நான் காட்டுறேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சுவலாக இப்போதைக்கு இலைகள் இல்லை, இது நாவற்பழ மரம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். பட் செடி உயிரோடு தான் இருக்குது. இலைகள் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தது, யாரோ பூச்சி போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் இது சாண்டல் கலர், அதே ரெட் கலர் இன்னொரு செம்பருத்தி செடி. இது வந்து அந்த செடியை விட கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும். பக்கத்துலேயே முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் வந்து 1 வீக் நல்லாயிருக்கும். 1 வீக் இலைகள் ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் ஆகிடும். ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து பூ ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்ததாக 3rd கலரு. இதுவும் செம்பருத்தி செடி தான். பார்த்திங்கன்னா இது அடுக்கு செம்பருத்தியும் கிடையாது. இது ஒரு செப்பரேட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைட் ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பூ செடி. ஆக்சுவலாக இது ஒயிட் கலர் பூ பூக்கும். இதுவும் லாஸ்ட் இன்னும் 1 மந்தோடு ஃபுல்லாக ஆகலை, வெட்டி திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் ஒரு மாமரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி இது இருந்தது, வெட்டி வச்சுருந்தோம், வயர்லலாம் இருக்குது. மறுபடியும் அதே லைட்டுக்கு வளர ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலேயே லைட் பிங்க் கலர் பேப்பர் பூச்சா. இது வந்து நாங்கள் பறவைகளுக்காக பண்ண ஒரு செட்டப்பு. ஆக்சுவலாக கேஸோட அவுட்சைடு கவர் அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு அதில் வந்து பானையில் நடுவில் ஓட்டை போட்டு பறவைகள் வந்து இதில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 செட்டப் பண்ணி வச்சோம். அதில் ஆக்சுவலாக இதில் எதுவுமே இல்லை, பட் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பறவை ஒன்று இருக்குது. இது அதனோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இந்த செடிகளுக்கு நடுவில் தண்ணி அவங்க தான் வைப்பேன் பறவைகளுக்காக. நீங்களும் வந்து உங்கள் வீட்டு கார்டனில், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எல்லாம் பறவைகளுக்காக ஒரு சின்ன தட்டிலையோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ தண்ணி வைங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு பறவைகள் ரொம்பவே தண்ணி. எங்களோட ஹோம் கார்டன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பல செடிகள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன செடி மரம் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க அப்படின்றத என்னோட ஷேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஹோம் கார்டன் இருக்கா, அங்கே என்னெல்லாம் செடிகள் மரங்கள் வச்சுருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.